கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம். லேட்டஸ்டா வந்துட்டு நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக விஷ் பண்றதுக்கு போயிருந்தேங்க. எப்பா என்ன கூட்டம் தெரியுங்களா? ஐயோப்பா அவ்வளோ ரசிகர்கள்ங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வந்துட்டு நம்ம இசைஞானியுடைய பர்த்டே வந்துட்டு ஒரு கோலாகல திருவிழாவே நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து நம்ம இசைஞானியோடைய பிறந்த நாளை எல்லாருமே இசை ரசிகர்கள் வந்துட்டு அவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மே 30ஆம் தேதி 30 and 31 இந்த 2 நாள் வந்துட்டு நேரு ஸ்டேடியத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சிம்போனி இசை வந்துட்டு மிக பிரம்மாண்டமா நம்ம இசைஞானி நடத்தினாரு. அந்த நாள்லயும் கூட 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஃபாரின்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து எல்லா ஊர்ல இருந்தும் ரசிகர்கள் வந்துட்டு அந்த சிம்போனி கேட்கணும், எப்படிதான் அந்த சிம்போனியை வந்துட்டு அவங்க இசைக்கிறாங்க, எப்படி அது அந்த மியூசிக்ஸ் எப்படி நம்ம உள்ள வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ ஆர்வமா வந்தாங்க. அந்த நேரு ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷா இருந்தது, பயங்கர ரஷ். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஏன்னா சிம்போனி இசைன்றது நம்ம இசைஞானி தவிர மீதி வேற யாராலையும் வந்துட்டு பிளே பண்ண முடியாது. அது ஒன் அண்ட் ஒன்லி நம்ம இசைஞானி இளையராஜா அவங்க மட்டும்தான். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைத்துறையை சார்ந்த நடிகர்களா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், நம்ம சிஎம் முதலமைச்சரா இருக்க நம்மளுடைய ஜோசப் விஜய் அவருடைய அம்மாவும் அங்க வந்திருந்தாங்க, சோபா மேடமும் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த நேரு ஸ்டேடியமே வந்துட்டு ஒரு திருவிழா கோலம் போல இருந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. சிம்போனி இசை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு அவ்வளோ ஆரவாரம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இசைஞானி வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. இன்ட்ரோடக்ஷன் கேட்கும் போதே அப்படியே மக்கள்லாம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு கண்டா எந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சிருந்தாங்க. ஸோ கேட்கும் போது அந்த சிம்போனி இசைஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எடுத்தது பாருங்க ஸ்பீடு, அடேங்கப்பா என்னமா வேற லெவல்ல இருந்ததுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஃபாரினர்ஸ் இசை கலைஞர்கள் அவங்க தான் வந்துட்டு அதை எல்லாமே பிளே பண்ணிட்டே இருந்தாங்க. டிஃப்ரெண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த இடத்துல லைவ் அண்ட் கான்சர்ட்ல வந்துட்டு பார்க்கும்போது இப்போ இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்ம இசைஞானி இசைக்கிறாரா, ஒவ்வொரு சாங்ஸும் வேற லெவலில் நம்மளோட ரசிகர்களுக்கு எப்படியெல்லாம் விருந்து கொடுக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது நம்ம இசைஞானி அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு சிம்பனி இசை செம்ம சூப்பராக இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்துட்டு நிறைய திரை பிரபலங்கள் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மே 31 அன்னைக்கு வந்துட்டு இளையராஜாவோட கான்சர்ட் நடந்தது, இசைஞானியோட கான்சர்ட். அப்படிங்கப்பா எடுத்த உடனே வைபு கலப்புற மாதிரி. அப்பா என்ன சாங் தெரியுமா? எடுத்ததுமே நம்ம இசைஞானி பாடுற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு கான்சர்ட்லையும் லைவ் அண்ட் கான்சர்ட்ல அவர் பாடுற ஒரே சாங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துன்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த ஜனனி அந்த சாங் தான். அதை கேட்கும் பொழுது அப்படி ஒரு ஆரவாரங்க. ஐயோப்பா இப்போ கூட அந்த காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சவுண்டு, என்ன ஆர்ப்பரியம். எல்லாரும் வந்துட்டு அந்த வாய்ஸ் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு மேஜிக் இருக்குங்க. என்ன பண்ணாருன்னே தெரியலங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களையுமே தன்னோட இசையால் கட்டி போட்டு வச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா. அவருடைய இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. 1970 இருந்து 2026 வரைக்கும் இசைஞானி தான். அவரை பீட் பண்ண யாருமே இல்லைங்க. எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம கண் கூட தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், இமான் இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா வந்த யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் அனில் ரூத், இவங்க நிறைய பேர், சந்திரபோஸ், இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு பேரா நம்ம சொல்லிக்கிட்டே லைனா சொல்லிட்டே போலாங்க. யாரு வந்தாலும் இளையராஜா தான், அவருக்கு யாருமே கிடையாது, அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அப்படிதாங்க நம்ம பார்க்க வேண்டியது. அவரை போய் யாராலுமே பீட் பண்ணவே முடியாது. நான் தான், எனக்குன்னு ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. என்ன மியூசிக் போட்டார் தெரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1540 இது வரைக்கும் அவரு இசையமைச்ச பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1540 சாங்ஸ்க்கு மேலேயே இருக்கு. மேலேனா இப்போ லாஸ்டா ரீசெண்டா வந்து 3 டைரக்டர்ஸோடைய படங்களுக்கு இவர் இசையமைக்க போறாரு நம்ம இசைஞானி இளையராஜா. அதுலயும் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ்லாம் அப்படியே எமோஷனல் ஆகுறாரு. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம இசைஞானி கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ்ன்றதை விட இவங்களுடைய அடுத்த படத்துல நான் தான் மியூசிக் போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே மேல நம்ம டைரக்டர் மேல வராரு மாரி செல்வராஜ்.
செல்வராஜ். அவர் வந்தோடனே என்ன சொல்றாங்க, மஞ்சனத்தின்றது என்னோட 6வது படம். இந்த படத்துல வந்துட்டு நம்ம ஐயா தான், இசைஞானி ஐயா தான் வந்துட்டு மியூசிக் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துக்காக இவர் போய் பேசி, ஐயா நான் வந்து ஒரு பெண்களை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறேன், இதுக்கு நீங்க தான் வந்துட்டு கம்போஸ் பண்ணணும் சொல்லி வித்தின் ஒரு 4 டேஸ்லயே 4 டேஸ் தாங்க, 4 டேஸ்ல வந்துட்டு அந்த மியூசிக்ஸ் எல்லாமே கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாராம். இவருக்கு செம்ம ஆச்சரியமா போச்சு, எப்படிங்க ஐயா உங்களால மட்டும் முடியுது அப்படிங்கும்போது, இவரால் நம்ம ஐயாவை பற்றி தான் தெரியுமில்ல எவ்வளோ சாந்தமாக அமைதியாக இருப்பார். வேலைன்னா வேலை மட்டும்தான் பார்ப்பார், அதை மீறி வேற எதுவும் பேசவும் மாட்டார், வேற எதுவும் நடந்துக்க மாட்டார். தன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்துட்டு மியூசிக் 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 மட்டும்தான். அதே தான் வந்துட்டு மஞ்சனத்தி படம், அதாவது மாரி செல்வராஜோட 6வது படம் மஞ்சனத்தி படம். இந்த படத்துக்கு இவர் தான் வந்துட்டு மியூசிக் போட்டாரு. இதுக்கு முன்னாடி 5 படம் வந்துட்டு மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, பரியேறும் பெருமாள் இருக்கட்டும், கர்ணன், மாமன்னன், அதுக்கப்புறம் பைசன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அவர் டைரக்ட் பண்ண படம். ஸோ ஒவ்வொரு படமும் ஹிட் கொடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் டைரக்டர் மாரி செல்வராஜ் சொன்னார், எனக்கு வந்து இளையராஜா சார் மேல வந்துட்டு அபரிமிதமான ஒரு பக்தி, பெருமிதமான நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். எதுக்குனால அப்படின்னும் போது, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இப்படி வரல, அதாவது கீழ்மட்டத்துல இருந்தா நான் மேல வந்திருக்கேன். பழக்கம் அரசியல் பேஸ் பண்ணி இருக்கும், போராட்டத்தை பேஸ் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் ஜாதி மதம் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அந்த மாதிரி ரிலேட்டடான படங்கள் தான் நான் இது வரைக்கும் ஒரு 5 படங்கள் நான் எடுத்திருக்கேன். இந்த படங்கள்லாம் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்னா, இந்த சாங்ஸ் மட்டும்தான் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அது என்ன சாங்னா, போராடுடா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குல்ல, அலையோசைன்ற ஒரு படத்துல வந்துட்டு மலேசியா வாசுதேவன் சார் அவங்களுடைய வாய்ஸ்ல அவ்வளோ கண்ணீர் இருக்கும் அந்த சாங்ஸ். இளையராஜா ஐயா மியூசிக்ஸ்ல மலேசியா வாசுதேவன் பாடின அந்த பாட்டு வந்து அவ்வளோ நல்லா சூப்பரா கேட்க வரதுக்கே வந்துட்டு நமக்கே ஒரு வைபு கலக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த சாங். போராடுடான்ற அந்த சாங்ஸ் வந்து அதுல வந்துட்டு விஜயகாந்த் தான் மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடிச்சிருப்பார். ஸோ இந்த பாட்டு தான் வந்துட்டு நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்குள்ள ஒரு வைபு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாட்டு தான் தொடர்ந்து நான் அந்த சாங்ஸ் கேட்டு தான் நான் என்னோட பல 5 படத்துல வந்துட்டு நான் டைரக்ஷன் பண்ணி முடிச்சேன். 5 படமே ஒரு போராட்டம் அப்படின்னு நினைச்ச மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. மாரி செல்வராஜ் சொல்ல அப்படியே அங்க இருக்க கூட்டத்துல இருக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஆரவாரத்துல கை தட்டி கரங்கோஷம் எழுப்பி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்படி ரொம்ப அமைதியா சைலண்டா நம்ம இசைஞானி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு நம்ம இசைஞானியை பெருமைப்படுத்துற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிபேட் ஷோ வச்சிருந்தாங்க. சில பேர் வந்துட்டு அவரை பத்தி தனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கலாங்க ரசிகர்கள் கூட்டம் அவருடைய ஆஃபீஸ்க்கு, கோடம்பாக்கத்துல இருக்கிற அவருடைய இளையராஜா ஸ்டுடியோ அங்க இருக்க அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே போயிட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு ரசிகர்கள் வந்து அங்க நின்று ஸ்டுடியோக்கு போயிட்டு அவர் ஐயாவை பார்க்கணும், அவருக்கு விஷ் பண்ண பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம இசைஞானியோடைய பிறந்த நாள் வந்துட்டு ஜூன் 3ஆம் தேதி தான். ஆனா அன்னைக்கு வந்து நம்ம மறைந்த முதல்வர் கலைஞர் ஐயாவோட பிறந்த நாள்ன்றதுனால ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு ஜூன் 2ஆம் தேதியே தன்னுடைய பிறந்த நாள் ஐயா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த கான்செர்ட்காக வந்த மக்கள் வந்துட்டு உலகத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெங்களூர், திருச்சி, கோவை, மதுரை, இப்படி எல்லா ஊர்ல இருந்தும் ரசிகர்கள் வந்திருந்தாங்க. சேலம், எல்லா ஊர்ல இருந்தும் ரசிகர்கள் வந்துட்டு இருந்தாங்க. வந்து அந்த ஸ்டுடியோ முன்னாடி வெயிட் பண்ணிருக்காங்க. எப்படா அந்த, அதாவது இது எப்படி தெரியுமா இருந்தது, இப்போ ஒரு கோயிலுக்கு, பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயில் வந்து நட சாத்தி இருப்பாங்க. அதிகாலையில வந்துட்டு கடவுளுக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ணி மந்திரம் வேதம்லாம் ஓதி வந்துட்டு அந்த கருவறையை ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க அன்னைக்கு ஐயாவோட அந்த ஸ்டுடியோ, இசைஞானி ஐயாவோட அந்த ஸ்டுடியோ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. எல்லா மக்களும் அங்க கியூல நிக்கிறாங்க, ஏகப்பட்ட கூட்டம். அங்க இருக்க டிராபிக் போலீஸா இருக்கட்டும், நார்மல் அந்த ஏரியா போலீஸாலையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டமா இருந்தது. ஐயா எப்படா அந்த டோரை திறந்து வெளில வருவாங்க, எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க, நம்ம எல்லாம் விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ்வளோ சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்கல இருந்து எல்லா வயதினரும், ஒரு பக்கம் மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே, பிரஸ் எல்லாம் மீடியாலாம் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, எப்படா ஐயா வந்து காட்சி கொடுப்பாரு, எப்போ அவருக்கு நம்ம விஷ் பண்ண போறோம்ட்டு. அப்பா கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. கரெக்டா அவர் வந்தாரு, ஓபன் பண்ணாரு, எல்லாரையும் பார்த்தாரு. அப்ப கூட பாருங்களேன் அந்த முகத்துல ஒரு சாந்தம் தான் இருக்கு, ஒரு பெருமிதமோ, என்னை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்காங்கடா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதம் கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்ம இசைஞானி. ஒரு சாந்தமா வராரு,
சிம்பிளா அவர் ஆக்சுவலா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரே ட்ரெஸ் கோட் தான் ஃபாலோ பண்ண, அப்படியே வந்து சாந்தமா நிக்கிறாரு, எல்லாரையும் பாக்குறாரு, எல்லாரும் விஷ் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து எமோஷனல் ஆகி ஐயா முகத்தை பார்த்தோன்னே, நம்ம இசைஞானியோட முகத்தை பார்த்தோன்னே கண்டெல்லாம் கலங்குது. ஏன்னா கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி, நம்ம கடவுளை பார்த்துட்டோம், நமக்கு பிடிச்சவங்கள பார்த்துட்டா கண்ணு ஒரு எமோஷனல் கண்ணுக்கு நிறைய பேர் கண்ணு கலங்குதுங்க. அப்படியே எப்பா இந்த அளவுக்கா நீங்க எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஸோ இன்னும் சொன்னோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம இளையராஜா ஐயாவுடைய பெருமைகள் எல்லாம். தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய பயணங்கள், இந்த வாழ்க்கை பயணங்கள் ஒரு பக்கம், இசை பயணங்கள் இன்னொரு பக்கம், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.